கரெக்டாக ஒரு 10, 10:30 இருக்கும். சுனில் பிரதர் சர்ச்சுக்கு போகிறோன்னாரு. நான் ஏதாச்சும் அவரை பார்த்துட்டு போகக்குள்ள சரி நம்மளும் தான் சும்மா போகலாமே எப்படி இருக்குன்னு. நம்மளுக்கும் தான் மனசு சரியில்லை. உம்முனே இருக்க மாதா பேசுகிறாங்களா, சிறையில் இருக்க சிலுவையில் இருக்கிற இயேசு பேசுகிறாரா, கொஞ்சம் மன திருப்தி ஆகுதான்னு சொல்லிட்டு என்னோடய தேடலாக அவர் கூட நானும் போனேன். ஏன்னா ஒரு அன்டைமில் ஒரு கடவுளை கும்பிட்றதே ஒரு மனுஷனோட பெரிய மாற்றம் தான் சொல்லுவேனே. அவனுக்குள்ளார என்ன ஒளிஞ்சிருக்குது தெரில. அந்த இரவு நேரத்தில் போயிட்டு அவன் தாகத்தை தீக்கிற அளவுக்கு கடவுள்கிட்ட என்ன இருக்குதோ தெரில. அப்படியேப்பட்ட வழிகள் நம்மக்கிட்ட மட்டும் இல்லையா, எங்கிட்டேயும் நிறையா வழிகள்லாம் இருக்குது. அது கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ அழகாக, இவ்வளோ சைலண்ட்டாக, இவ்வளோ பெருசாக, இப்படி ஒரு பிரமிப்பாக, இப்படி ஒரு சர்ச்சு இருக்குமா எனக்கு பக்கத்துலேயே, காலேஜ் பக்கத்துலேன்றத நான் பார்த்தோன்னே வியந்துட்டேன். ஏன் நான் பார்த்தோன்னே வியந்தேன்னா, இது எனக்கும் சர்ச்சுக்குமான மிக ஈடுபாடு நிறையா இருக்குது. அது நான் கவலையில் இருக்குள்ள சாஞ்ச மாதிரி. அது இப்போ சிவசிவான்னு சொல்கிறேன்னா, சிவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அதுக்கு இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நான் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன்னே. ஸோ நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் நிறைய கதைகளை கேட்டிருக்கிறேன், நிறையா பாட்டுகளை கேட்டிருக்கிறேன், நிறையா பாட்டுகளை பாடியிருக்கிறேன், நிறைய சர்ச் அட்டன் பண்ணியிருப்பேன். என்னோட இப்போ 31 வருஷத்தில் ஒரு 3 வருஷம்னாச்சும் நான் சர்ச்சுக்குன்னு கொடுத்துருப்பேன். அதாவது முழுமையான 3 வருஷம் அந்த நேரங்காலங்களை நான் சொல்கிறேன். அவ்வளோ நான் தியாகம் பண்ணியிருப்பேன். அங்கேருந்து நான் நிறையா கற்றுருப்பேன். இன்னொன்று என்னென்னா, எனக்குள்ளார ஒளிஞ்சிட்ருக்கிற ஒரு சில ஞான அறிவு இங்கேருந்து கூட எடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த வாத்தியார்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதுதான் என்னை போதிச்சு, அதுதான் என்னை சில ஒழுக்கத்துக்கு கூட என்னால் மாற முடியாத சில ஒழுக்கங்களை கூட இப்படி கூட இருக்கலாம். அதுக்கு ஒரு தேங்க்ஸ். ஆனால் இதை நான் எல்லா சர்ச்லேயும் பார்த்துருக்குறேன். இது இவங்கெல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க, ஆனால் இது எனக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு 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 கதைக்கும் ஒரு எல்லை. இது எனக்கு தெரிஞ்சு எல்லா ரோமன் கேத்தலிக் சர்ச்சிலையும் இது இருக்கும். நான் பெந்தகோஸ்தில் ஒரு 2-3 வருஷம்தான் படித்தேனே. அது 11th 12th தான். அவ்வளோதான் எனக்கு அதில் விபரம். அதில் அந்தளவுக்கு அந்த சிலை வழிபாடு அதெல்லாம் இருக்காது. ஆனால் இதில் எனக்கு எப்பயுமே தெரியும். எனக்கு என்னென்னா ஒரு கஷ்டம், சிலை வடிவமைப்பில் ஒரு சிரிச்ச முகம் கூட இருக்காது. என்னென்னா, இந்த பாவப்பட்ட மக்களை எப்படினாச்சும் காப்பாற்றணும், அதுக்கு நம்மளும் பாவமாக இந்த மக்களை பார்த்து எதிர்த்தரப்பில் நம்ம கடவுளை நின்று வேண்டக்குள்ள அந்த கடவுளும் மௌனமாக அமைதியாக பாவமாக நிற்கிற ஒரே கடவுளாக எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் தெரிவாங்களே, இந்த கிறிஸ்டியன்ஸு. அது ஒரு இருட்டு, ஒரு அமைதி, ஒரு பாவ மன்னிப்பு, இந்த எல்லா சொற்களும் நமக்கு முன்னாடி நிற்கும். அந்த சிலுவில் ரத்தத்தோட தொங்குற இயேசுவை பார்க்கக்குள்ள இதுதான் வாழ்க்கைன்றது ஏதோ ஒன்றத்தை காட்டி கொடுத்து வழி கேட்கும். அது ரொம்ப உடஞ்சி நீ சாகிற நிலைமை கூட ஒரு பிரச்சனைக்குள்ளாரப்போ, ஆனால் நீ ஏஞ்சி வரத்துக்கு ஒரு 3 நாளில் ஏஞ்சி வந்துடும்ன்ற ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டதே அவர் 3 நாளில் பொழைச்சாருன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த 3 நாளில் நான் உங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக கூட சொல்கிறேன். நம்மளுக்குள்ளார ரொம்ப பெரிய பிரச்சனை வந்தால் கூட வீம்புக்கு நம்ம பண்ணலாமே தவிர, ஆனால் அந்த 3 நாளில் அந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். நம்ம வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனையும் அந்த ஒரே ஒரு 3 நாள் மட்டும்தான். அந்த 3 நாளில் கடந்து போயிடும். அதை தான் அவங்க திரும்ப திரும்ப, ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் ஏங்குற அன்பு, கஷ்டம், வறுமை, சாப்பாடு, பசி, அது எல்லாத்துக்கும் ஒரு 3 நாள் கழித்து கொஞ்சம் நிம்மதியாகிடும். அதனால் அந்த முக்கியமான 3 நாளாக தான் இருக்குமே, அவர் இறந்து பிறந்த 3 நாளாக. எனக்கே இந்த பிக்சர்லேருந்தும் இங்கே அந்த வாசிப்புலேருந்தும் நான் அதில் பிறக்காத்தால எனக்கு அவ்வளோவா ஈடுபாடாக எடுத்துக்க முடியல. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. நம்ம கெட்டது எதுவும் பேச தேவையில்ல, ஷேர் பண்ண தேவையில்ல. ஆனால் எனக்கு ஒரு பக்கமாக அதாவது நான் ஒரு மகா ஹிந்துன்றதால நான் எப்படி பிறந்தனோ அப்படியே இருக்கணுன்றதாலேயே, அப்படி ஒரு மைண்ட் செட்டாலேயே நான் இதுக்குள்ளார போய் எனக்குள்ளார இருக்கிற உடம்பு ஏற்றுக்காத வந்துடுச்சு. இதுலேருந்து கற்றுக்கிட்டது நிறையா இருக்குது.
ஆனால் எனக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் எதுவும் தப்பாக இட போட்டுறாதீங்க. உங்களை தப்பாக சொல்கிறேன், உங்கள்கிட்ட தப்பான புரிதல் நான் எடுத்துக்கிறேன், நான் அதை தான் சொல்ல வரேன் அப்படின்னு. ஒரு நல்ல மோட்டிவேஷனு. மோஸ்ட்லி ரொம்ப பாவம் பார்க்குறவங்க, ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்க, விட்டு கொடுக்குறவங்களாம் எனக்கு தெரிஞ்சு ஜோசியெல்லாம் நான் சொல்லலை. ஒரு 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 கையில் ஆணி குத்தின சிலுவை பார்த்துட்டு ஒரு மனுஷன் ஒரு மகா தப்புலாம் பண்ணிடவே முடியாது. அவன் மகா கர்ஜனை இல்லாதவனா இருந்துடவே முடியாது. ரொம்ப இருமாப்பாக இருந்துடவே முடியாது. இறங்கிடுவான், உடஞ்சிருவான். பாதி கொடுத்துடலாம், அந்த கான்செப்டுக்கு வந்துடுவாங்க. இருக்கிறத அவனுக்கு கொடு, அவன் பசியும் ஆற்று. அதனாலே எல்லா கிறிஸ்டின் ஸ்கூல்லையும் அந்த ஈக்குவலாக ஃபுட்டு, எல்லாருக்கும் ஈக்குவலான ட்ரெஸ்ஸு. இல்லை, நான் நிறையா அதனால் அனுபவிச்சிருக்கேன். என்னால் எதுவுமே அதெல்லாம் சொல்ல முடியல. நிறையா நல்லது பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோதான் ஏசப்பா எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சரி, ஆனால் இந்த இடம் பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. 10:10 ஆயிடுச்சு. ரொம்ப பிரமிப்பாக யாருமே இல்லை. ஆனால் எந்த நேரமும் ஆள் வந்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. எந்த ஒரு க்ளோஸுமே இல்லாத ஒன்று. நீ வா, வந்து வேண்டிக்கு, நான் உன்னை நம்புகிறேன்றது தான் அந்த கான்செப்டே. இதுதான் இந்த கிறிஸ்டின் கோயில் கான்செப்ட். நம்மளால் எந்த கோயிலும் 24 மணி நேரமாக திறந்தே வைக்க முடியாதுல்ல, நம்ம நினச்சாலும். ஆமாம், நம்ம என்ன தான் பெருமைக்கு பேசிட்டாலும் நமக்குள்ளார நம்பிக்கை இல்லாதவே இருந்துடுறோம். ஆனால் அவங்க, நான் எவ்வளோ பெரிய சர்ச்லாம் பார்த்துருக்குறேன், அது 24 hours ஓப்பன்லேயே தான் இருக்கும். எந்த ஒரு சர்ச்சுக்கும் நான் பூட்டு இருக்கிறத பார்க்கவே இல்லை. ஆமாம், அந்த ஒரு மணி நேரம் பெல்லு சத்தம்லாம் சின்ன வயசுலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான். இந்த ஒத்த ஃபோட்டோ, இயேசு ஃபோட்டோ வச்சுட்டு அது பக்கத்தில் ஹார்ட்டு, அந்த நெஞ்சில் ஹார்ட்டு, அந்த முள்ளால் இது போட்டதெல்லாம் இன்ன வரைக்கும் என் கண்ணில் இருக்குது. அந்த ஒரு ஃபோட்டோலாம் நான் குழந்தையா இருக்குள்ளே தூங்கிட்டு இருப்பேன் அந்த ஹாலில். அந்த ஒரு ஃபோட்டோவில் லைட் எரியும், அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ என்னை பார்க்கக்குள்ள, ஓ கடவுள் என்னை பார்க்குறாரு பழகுது, அப்போ நம்ம அவங்கள்ட்ட பேசலாம்னு சொல்லிட்டு மௌனமாக பேசிக்கிட்டே இருக்கிற வயசு. அந்த 1 to 5th தனிமையில் நிறைய நான் பேசியிருக்கிறேன். என்ன தான் கடவுள் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். சொல்ல முடியாத துயரங்கள். அதே துயரங்கள் இன்னமும் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ விபரம் தெரிஞ்சிச்சு அது ஃபோட்டோ தானு, இப்போ விபரம் தெரிஞ்சிச்சு அது சிலை தானு. ஆனால் அந்த காலகட்டத்தில் யாருக்கும் தெரியாது என்னை பார்க்குறாங்க, நம்ம எல்லா குறைகளையும் சரியாக்கிடலாம், எல்லா வழியும் போக்கிடலாம், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நிறைய கேட்பேன். நைட்டு தூங்கி எழுந்தோடனே இன்றைக்கி ஆப்பிள் கிடைக்கணும், இன்றைக்கி நல்ல சாப்பாடு கிடைக்கணும், இன்றைக்கி நிறையா பணம் கிடைக்கணும், இன்றைக்கி கைக்கு 5 ரூபா கிடைக்கணும், 2 ரூபா கிடைக்கணும், கீழே நடந்து போகக்குள்ள நகை கிடைக்கணும், நம்ம ஒரு நாளில் பெருசாகணும் அப்படிலாம் நினச்சி வேண்டிகிட்டு இருந்த, ஃபோட்டோ பார்த்து வேண்டிகிட்டு இருக்கிற பைத்தியக்கார இல்லை நானும் ஒருத்தனாக இருந்திருப்பேன். அதெல்லாம் எப்போ ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்துச்சுன்னா, இதெல்லாம் சும்மா உன்னை நீ இதை பார்த்து கேட்குறது, இதை பார்த்து பெராசப்படுறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை நீ சரியாக வச்சுக்கணும், உன்னை ஒரு சூழல் ஒழுக்கமாக வச்சுக்கணும். நீ உழைச்சா நீ சம்பாதிப்ப, நீ சரியாக இருந்தால் நீ வளருவ அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு நான் என்னை நானே புரிதலோடு புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் சரியாயிடும். நீங்களும், கடவுள் இருக்கார், நம்ம கேட்குறதுல இல்லை, நம்மளை மாற்ற